உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்றாங்க. இந்த இயேசு எப்பேற்பட்டவர்? அவரை நம்பி வாழ்க்கையை கொடுத்துட்டேனே, அவரையே நான் தொழுதுட்ருக்கேனே, நல்லா வச்சுப்பாரா? என் முடிவு எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவாரா? எத்தனை பேர் அப்படி கேட்டுட்ருக்கீங்க? தேவனை இது நல்லபடியாக முடிச்சு தருவாரா? எத்தனை பேர் அப்படி கேட்டுருக்கீங்க? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் என்ன பண்ணுவோம்? இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குமா? முடிஞ்ச அளவு யாரெல்லாம் அதில் சாப்பிட்டாங்களோ போய் கேட்போம். இல்லைனா கூகுள் ரிவ்யூவில் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, பரவாயில்ல, போகலாம், இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். கரெக்டாங்க. இந்த ஸ்கூலில் போய் நம்ம குழந்தைய சேர்க்கணுன்னா கூட ஒரு 10 பேர்கிட்ட விசாரிச்சு தான் போவோம். இல்லைனா கூகுள் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ இயேசுவை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கோம்ல, இயேசு நல்லா தான் வச்சு பாருங்க. 140 வயது வரைக்கும் செழிப்பாக வாழ்ந்த யோபு என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா, யோபு 48, யோபு 4:8, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆரம்பம் வேணா எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் முடிவு பூரணமாக இருக்கும்னு சொல்ல, சம்பூர்ணமாக இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆனாலும் பயப்படாதீங்க, ஆரம்பத்தை பார்த்து பயப்படாதீங்க. சம்பூர்ணமாக வச்சுப்பாரு, நல்லா வச்சுப்பாரு, கைவிட மாட்டார், என்றைக்குமே கைவிட மாட்டார். அவர் சம்பூர்ணமாக வச்சுப்பார், செழிப்பாக வச்சுப்பார். அவரை நம்பலாம். அவரை நம்பி, இயேசுவை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கலாம், அவரை நம்பி நீங்கள் வாழலாம் என்று யோபு என்ற அனுபவசாலி, மிகவும் பக்திமான், பைபிளில் ரிவ்யூ கொடுத்துருக்காரு இயேசுவை பற்றி. நீங்கள் தைரியமாக இருங்க. அதே மாதிரி சங்கீதம் 37:37 அந்த சங்கீதத்தை எழுதியவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யாரோ ஒருத்தரை, ஒரு நல்ல செம்மையானவர்களை, பசுத்தமான ஒருத்தரை நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன். ரொம்ப பக்தி உள்ளவர், உங்கள் கண்ணு முன்னாடி ரொம்ப பக்தியாக இருக்காங்க, அந்த குடும்பத்தையோ அந்த நபரையோ பார்த்துட்டே இருங்களேன். அவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாருங்களேன். முடிவு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சமாதானம் தான் அப்படின்னு சங்கீதம் 37:37. அவங்க நம்மளுக்கு இயேசுவை எப்படி நம்புங்க, நீங்கள் இப்படிலாம் நம்பலாம், இயேசுவை தைரியமாக நம்பலாம், உங்கள் வாழ்க்கைக்கு அவர் நல்ல முடிவு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் சர்ச் பாஸ்டரை பாருங்கள், அவரை தேவன் எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஓகேங்களா? உங்கள் அம்மா அப்பா இயேசுவுக்குள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஓகேங்களாங்க? யாரையாவது ஒரு பசுத்தவானுடைய வாழ்க்கையை வச்சு பாருங்க, இயேசு எப்படி வச்சுக்கிட்டாரு அவங்கள அப்படின்னு பாருங்க. இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டாரு. உங்கள் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக தான் இருக்கும். உங்களை நல்லா வச்சுப்பாரு. வேணா ஆரம்பம், யோபு சொல்கிறாங்களே, ஆரம்பம் வேணால் அற்பமாக இருக்கலாம், ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவலைப்படாதீங்க, தேவன் நல்லபடியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார், சம்பூர்ண முடிவை கொடுப்பார், சம்பூர்ணமாய் வச்சுப்பார். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.